Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.17 பார்க்கலாம். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து மைனஸ் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ளஸ் இருந்தாலோ மைனஸ் இருந்தாலோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணணும். இப்போ நடுவில் மைனஸ் இருக்குது, அதனால் நான் டினாமினேட்டரை செக் பண்ணால் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டரை அப்படியே மைனஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை நான் காப்பி பண்ணிட்டேன், நியூமரேட்டரில் இந்த பார்ட்டை நான் அப்படியே எழுதிடுறேன். இது வந்துட்டு மைனஸ் சைனோட உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். இப்போது இது எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்கா, எல்லாமே மைனஸ் சைன் ஆகிடும். ஏன்னா மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ சைன் மாறிடும், எக்ஸ்கோயே கேன்சல் ஆகிடும். இப்போ லைக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 20x - 12x வந்து 8x, 36 - 4 வந்து 32. டினாமினேட்டர் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து 8 காமனாக எடுக்கலாம், ஸோ x + 4 வரும். இப்போது டினாமினேட்டரை வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ டினாமினேட்டரை எடுத்து எழுதிட்டேன். x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நான் டைரக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் ப்ராடக்ட் வந்து -28. இது எப்படி எழுதலாம்னா 7 4s எழுதலாம். நம்மளுக்கு -3 வரணும் அப்படின்றனால -7 + 4 அவ்வளோதான். ஸோ x - 7 x + 4ன்னு எழுதிட்டு, இப்போது இந்த 8 × x + 4 டிவைடட் பை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பதிலாக x - 7 x + 4 எழுதிட்டேன். x + 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 8/x - 7 தான் இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.